ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்கு ஒர்க் பெர்மிட்ல இல்லைன்னா எஸ் பாஸ், இபி பாஸ்ல நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகும்போது, அங்க வந்து வேலைகள் எப்படி இருக்கும்? கடினமா இருக்குமா? இல்ல சுலபமா இருக்குமா? அப்படின்ற குழப்பங்கள் உங்களுக்குள்ளேயே நெறைய இருக்கும். இப்ப ஒர்க் பெர்மிட், எஸ் பாஸ், இபி பாஸ் அதுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பெர்மிட்னா நம்ம வந்து ஆரம்பத்துல அவ்வளோதான் படிப்பு வந்து கம்மியா படிச்சிருந்தோம்னா, நம்ம வந்து அங்க ஒர்க் பெர்மிட்ல சிங்கப்பூருக்கு வேலைக்கு போலாம். எஸ் பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளோமா, டிகிரி ஏதாவது நம்ம படிச்சு வச்சிருக்கணுங்க. அதே போல தான் இபி பாஸுக்கும் வந்து 2 டபுள் டிகிரி இது மாரி நல்ல படிப்பா படிச்சிருந்தோம்னா, அங்க இபி பாஸுக்கு நம்ம வேலைக்கு அப்ளை பண்ணி போகலாம். அது மட்டும் இல்லங்க, இப்ப வேலைக்கு போற பணிப்பெண்கள பத்தியும் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பெர்மிட், எஸ் பாஸ், இபி பாஸ்க்குலாம் எப்படி அங்க வந்து வேலைக்கு போனா நம்ம வந்து ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ ஒர்க் பெர்மிட்னா வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போ கட்டடங்கள் கட்டுறது, கப்பல்ல வேலை, அதே போல வந்து பாத்தீங்கன்னா, கார்டன்ல வேலை, இந்த மாதிரி வேலைகள் வந்து ஒர்க் பெர்மிட்ல வந்து நம்ம போய் பார்க்கலாம். அதே போல எஸ் பாஸ்ன்னு வைங்களேன், கடைகள்ல வேலை பார்க்கலாம். டிரைவரா நம்ம வந்து அங்க வேனு, டெம்போ இந்த மாரி ஓட்டலாம். அதே போல தாங்க இபி பாஸும் நம்ம கடையிலயும் வேலை பார்க்கலாம். இப்ப லோரின்னு அங்க சொல்லுவாங்க. இங்க நம்ம டெம்போன்னு சொல்றோம் இல்லையா? அங்க வந்து லோரின்னுவாங்க. அந்த டிரைவராவும் நம்ம அங்க வந்து போய் வேலை செய்யலாம். இப்ப நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, இந்த படிப்புக்கு இந்த வேலை தான் அப்படின்னு நம்ம வந்து நெனைச்சிட்டு நம்ம இருப்போம். ஆனா சிங்கப்பூர பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த படிப்பு படிச்சிருந்தாலும், அங்க போய் நம்மளுக்கு என்ன வேலை குடுக்குறாங்களோ அந்த வேலை தாங்க. படிப்பு சம்மந்தப்பட்டதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம் இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இப்போ ஒரு கம்பெனிலேருந்து இப்ப நம்ம ஊர் இந்தியால உள்ள கம்பெனி சிங்கப்பூருக்கு மாத்துறாங்க இல்லையா? ஒரு பேங்க் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல ஆஃபீஸ் ஒர்க்கா இருந்தாலும் மாத்துறாங்கல்ல. அந்த மாதிரி உள்ளவங்க தான் அவங்க சம்மந்தப்பட்ட படிப்பு வேலைய போய் நம்ம வெளிநாட்டுல செய்ய முடியும். ஆனா சிங்கப்பூர பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து நம்ம படிப்புக்கும், நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு எந்த வேலை தகுந்த மாரி குடுக்குறாங்களோ, அதுதான் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து செய்ய முடியும். அதனால நீங்க வந்து நம்மளோட வீடியோ தொகுப்பு இப்ப ஷார்ட்டா இருக்கு. இன்னும் பதிவுகள்ல நம்ம விரிவாவும் நம்ம பார்க்கலாம். அதனால இப்ப ஒர்க் பெர்மிட்ன்னு வைங்களேன், சிங்கப்பூர பொறுத்தவரைக்கும் டெஸ்ட் அடிச்சுட்டு போணும். இப்ப சிங்கப்பூர்ல டெஸ்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எஸ் பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம ஜாஸ்தியா பணம் கட்டணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஏஜென்ட்ங்க வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணி குடுக்குறாங்க. இல்லைன்னா தெரிஞ்சவங்க மூலியமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ தொகுப்புல நம்ம முழுமையா பார்க்கலாம். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனல நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான தட்டி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவ நீங்க புதுசா பார்த்தீங்கன்னா, அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால மறந்துராம நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு முழுமையா பாருங்க.